வாயாடியும் வீட்டில் கால்கள் வீட்டில் தெரியாதவளும் அடங்காதவளுமாயிருப்பா. ஈகோ பிடிச்சவங்க யாரும் அடக்க முடியாது. அன்ரீச்சபிள். அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க சொல்கிறது தான் காரியம். இந்த குணாதிசயம் 3 குணாதிசயம் விசுவாசிக்குள்ளே இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்று சோதித்து பார்க்க வேண்டும். இந்த உபவாச கூடுகையில் வருகிறது ஜப குறிப்புகள் பதில் வருவதற்கு மட்டுமல்ல, வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற குணலட்சணங்கள் நம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுக்குத்தான் இந்த உபவாச கூடுகை, சபை கூடி வருதல், இதெல்லாம் ஆசரிக்கப்படுகிறதுக்கு காரணமே வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தான், வேறு ஒன்றுக்கும் இல்லை. எளிமையாக சொல்லுகிறேன், உங்களுடைய வழிகள் எல்லாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் விசுவாசிக்குள் இருக்கிறதா? இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் ஐக்கியம் வைத்திருக்கிறீர்களா? என்னையா இது உலகமே இப்படி தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. யாருக்கு வாய் சின்னதுன்னு சொல்ல முடியும்? வாய் சின்னதாக தான் இருக்குது. ஊற்றப்படுகிற வார்த்தைகள், பொழிந்து தள்ளுகிற வார்த்தைகள். எதனால்? ஏதாவது ஒரு டாப்பிக்கை டச் பண்ணால் சிலர் டென்ஷன் ஆகிடுவாங்க. இனத்தை பற்றி பேசினா சிலர் கோபம் வரும், மொழியை பற்றி பேசினா சிலர் கோபம் வரும், ஜனத்தை பற்றி பேசினா சிலர் கோபம் வரும், பணத்தை பற்றி பேசினா சில பேர் கோபம் வரும், வீடு வாசலை பற்றி பேசினா சில பேர் கோபம் வரும். ஒரு நல்ல வீடு வாசலை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு மனுஷனை பார்த்து உங்கள் வீட்டை விற்றுட்டீங்களாமேன்னு யாருன்னா கேட்டால் சட்டையை பிடிச்சிருவாங்க சில பேர். என்னடா நினச்ச, என்னை பார்த்தா எப்படி இருக்கு? தெரிந்தோ தெரியாமலோ கேட்டான். ஹவு வீக் வி ஆர். சில பேர் படிப்பை பார்த்துட்டு நீங்கள் என்னமோ 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் யாரை பார்த்து சொன்னேன் என்னுவான். எதில் பாரு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் கஞ்சி குடிச்சிங்களா? யாரை பார்த்து கஞ்சி குடிச்சின்னு சொன்னேன்? நான் யாராக்கும். எதையாவது ஒன்று தொட்டாதான் உங்களுக்கு தெரியும். அது வர வாய் சும்மா இருக்கும். விசுவாசியே, வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும். எந்த பகுதியில் நீங்கள் அசைக்கப்பட்டுகிறீர்கள் என்றால் அந்த பகுதியில் நீ பலவீனமாக இருக்கிறாய். ஏதோ ஒரு இடத்தில் நீ பலவீனமாக இருக்கிறாய், அந்த பகுதியில் பயணப்பட உனக்கு தெரியவில்லை. ஜனங்கள் அந்த இடத்துல சீண்டுகிற பொழுது நீ சீறி பாய்கிறவளாக சீறி பாய்கிறவனாய் காணப்பட்டு தேவசாயில் கலைந்து போய் விடுகிறது. ஆனால் வாயில் பார்த்தா சபைக்குள்ளே நான் தூளாக இருக்கிறேன், நான் தும்பாக இருக்கிறேன், தூசியாக இருக்கிறேன். ஆபிரகாம் சொல்லலாம், ஐயா ரத்தம் சிந்தப்படாத காலத்தில் மிருக ரத்தத்தை பலி செலுத்தி வாழ்ந்த காலத்தில் அவரை சொல்லலாம். கிறிஸ்துவின் ரத்தத்தினை ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தேவனை ஆலயமாக வச்சிருக்கிறார். நாம் தூள் தூளெல்லாம் போக முடியாது.